நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன புரிஞ்சிருக்குன்னா, நம்ம எல்லாம் வடக்கன்னு திட்டுறோம்ல, அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல கான்செப்டாக கொடுத்துருக்காரு டைரக்டர். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்லுது. அவங்க இங்கே வந்திருக்காங்க, நமக்காக ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத எடுத்துக்காமல் அவங்கள திட்டாமல் இருக்கிறது நல்ல ஒரு கான்செப்டாக இருக்குது. லேக் எனக்கு தெரியல, எந்த லேகும் இல்லை, நல்லா இருக்குது. அது நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பட் டைரக்டருக்கு தெரியும்ல, அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே வச்சுருப்பாரு. எனக்கும் அது ஒரு டவுட்டு தான். சூப்பராக இருக்குது, மியூசிக் எமோஷ்னலாக தான் இருக்குது. ரயில்ன்றது அது கான்செப்ட், இது பேர் எனக்கு புரியல. படம் நல்லா இருந்துச்சு. அதாவது சக மனுஷங்களை மதிக்க தெரியணும், எல்லாருமே அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஹிந்திக்காரன் தமிழ்காரன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. வேலை பார்த்தா சம்பளம். ஒரு மனுஷனை மதித்தா அது எப்படி இதை பழக்க வழக்கம் ஏதோ அதை நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. புரியல அதெல்லாம் இல்லை, போரிங் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நல்லா இருந்துச்சு. நார்த் இந்தியனில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனுஷன் தானே, பாசக்காரங்க தானே. இதே நம்ம தமிழ்காரன் பாசக்காரன், அவன் தமிழ்காரன். அதான் மனுஷங்களை மதித்து இது ஒன்றா எல்லாருமே பாசக்காரங்க தான். இந்த சொன்னாங்கல்ல அனாதாமா பணமாக இருந்தால் அது ஒரு இது சொல்ல வந்தார். பூமி வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது. நான் இங்கேருந்து துபாயில் வேலை பார்க்குறேன். இப்போ இதே நான் அங்கே அனாதை பணமாக இருந்தால் இதே நான் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரேபியன்காரன் அவ்வளோ துடிக்கிறான்றாங்களே. அதான் மனுஷங்களை மதித்து அந்த இது மனசுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதான் இது. படம் வந்து ரொம்ப அற்புதமான படங்க. வன்முறை இல்லாத, ஒரு ரத்தம் தோய் இல்லாதாமல் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான படம். இந்த உலகத்தில் எல்லாருமே பிழைக்க வந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு ஆணித்தரமாக உறுதியிருக்காங்க. இதில் மனிதனுடைய இனப்பாகுபாடு எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். எல்லாருமே இந்த உலகத்தில் பிழைக்க வந்தவங்களுடைய ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. அழகாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படங்க, ரொம்ப அற்புதமான படம். அதாவது நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, நாமெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து பொழப்புக்காக வேறு ஊருக்கு போய் வாழ்கிறோம். அப்போ அந்த ஊரில் வந்து அவன் வெளியூர்காரன் தான். ஆக பூமியில் பல ஒரு வசனம் வருதில்ல, இன்டர்வலுக்கு பிறகு அந்த ஒரு கோயத்துக்கார் வந்து பேசுகிறாரு, எல்லாருமே இந்த மண்ணில் வந்து பிழைக்க வந்தவங்க தான் அப்படின்னு. அதுதான் உண்மை. இப்போ வந்து நாம் போய் கோயத்தில் பிழைக்கும் போது நாம் போகிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே திருநெல்வேலிக்காரங்க வந்து சென்னைங்கிற ஊர் வந்து சென்னையில் பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. சென்னையே எல்லா ஊருக்காரங்களுக்கான அடையாளம் தான். எல்லா ஊர்லேயும் உள்ளவங்க தான் சென்னை. அப்போ இங்கே இந்த ஊரில் அப்படி ஒரு பிரிவினை வந்ததுன்னா என்ன ஆகும்? நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வரும். ஆக எல்லாருமே இந்த பூமியில் பிழைக்க வந்தவங்க, இந்த பூமியில் பசிக்காக வந்தவங்க, பசிக்காக ஒவ்வொரு இடத்துல போய் வேலை செய்கிறோம். நம்ம வந்து நம்ம ஊர்லேயே பிறந்து நம்ம ஊர்லேயே வளர்ந்து நம்ம வாழ்க்கையை முடிக்க முடியாது, காலத்தின் கட்டாயம். எல்லாருமே எல்லா ஊர்லேயும் போய் வேலை செய்யணும். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே அவன் அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரங்கிற வேறுபாடு வேண்டாம் அப்படின்னு இப்போ வந்து அந்த கூர்மை அதிகமாகிட்டு வருது. வடக்கத்திக்காரர் தெற்கத்திக்காரர் கூர்மை அதிகமாகிட்டு வருது. இந்த நேரத்தில் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் பசிக்காக வர்றவங்க தான் அப்படிங்கிற ஒரு மனித நேயம் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதை நம்ம இன்னும் மேற்கொண்டு நம்ம வளர்க்கணுங்கிற மாதிரி பாஸ்கர் சக்தி எடுத்துக்கிற மிக முக்கியமான காலத்தின் கட்டாயம் இந்த படம். நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. அதான் எல்லாரும் பூமியில் பிறந்த எல்லாரும் ஒன்றா இருக்குன்னு அப்படி சொல்லுவாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாரும் இந்த பூமி சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி படத்தை பார்த்து எல்லாரும் ஓட வைக்கணும். செகண்ட் ஹாஃப் ஒன்றா எமோஷ்னலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, மேபி இருக்கலாம். பிகாஸ் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியல. இந்த மாதிரி வடக்கன் வெளிலேருந்து வரவங்கள நம்ம அன்னோன் பர்சன் மாதிரி பார்க்காம, ஏன்னா நமக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்குது, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ இது இல்லை, தேர் ஆல்சோ ஹேவிங் எ ஃபீலிங். பிகாஸ் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா நம்மளும் அதே தான் இல்லையா. வடக்கன் அவர் சொல்லதான் ஸ்டோரியில் சொன்ன சேம் கான்செப்ட் தான். இல்லை, கரெக்டு தான். அது என்னென்னா அவருங்க வெளியிருந்து வராங்கன்றது மட்டும்தான் நமக்கு பெரிய விஷயமா தெரியுதே தவிர, அவங்களுக்கும் ஓகே அவங்க வெளியிருந்து வராங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியுமே தவிர, அவங்களுக்கும் ஃபீல் இருக்கும் அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. தே ஹேவிங் எ ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். அன்னோன் பர்சனாக பார்க்காம கண்டிப்பாக திருந்துனா நல்லாயிருக்கும். அந்த ஹியூமன் ஃபீலிங் தான், எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்றது தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்கள தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் காட்டவே இல்லை இல்லையா. ஏன்னா அங்கங்கே சுற்றி ஆஸ் யூஷுவல் ஒரே டாப்பிக்கில் கொண்டு வந்து நிறுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு சீனும் இல்லை. அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் டு த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். இடம் வந்து முக்கியம் கிடையாதுங்க. நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்முடைய
பண்பாடு கலாச்சாரம்லாம் மாறாமல் அந்த எவ்வளோ தான் குடிக்கு அடிமையாக இருந்தாலும் நமக்கு அடி மனசுலன்னு ஒரு பாசம் அந்த நேசம் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களில் இருக்கிற மக்களோட இயல்பு. அது எல்லா மாநிலோட மக்களையும் அவங்களோட மொழி மதம் எல்லாமே வேறுபட்டிருக்கலாம், ஆனால் வந்து அவங்களுடைய இயல்பான குணம் இருக்குது பார்த்தீங்களா. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் இந்தியா தான். எங்கேருந்து வந்தாலும் நம்ம வந்து அரவணைச்சி போகிற ஒரு குணம், அதன் மூலமாக ஹீரோவுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது. அதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. ஒரு ஆள் வந்து நிரந்தரமான ஒரு தப்பான செயல் செய்கிறவனும் இல்லை, சூழ்நிலை காரணமாக மாறி இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மாறுறதுக்கு வரும்போது நம்ம மாறிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்குதுங்க சார். படம் மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார். அந்த பூ பூத்தது அந்த பாட்டு சூப்பராக இருக்குங்க சார். ஜனனி மேடத்தோட பாட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாங்க சார், குடும்பத்தோடு வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ஒரு மனிதம் பேசுகின்ற ஒரு வாழ்வியல் திரைப்படம். டிஸ்கவரி சினிமாஸுடைய ஃபஸ்ட்டு தயாரிப்பு. நீங்கள் படம் பாருங்கள், தெரியும். வடக்கண்ணில் இருந்து ரயிலாக மாறி இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள். நான் மொத்தத்தையும் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பேசிக்கலி எழுத்தாளர். அவர் என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சாரோ, ஒரு மனிதம் பேசுகின்ற ஒரு படமாக அவர் கன்வே பண்ண அந்த மெசேஜை அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஜனனி மேடமுடைய மியூசிக்ஸ் நல்லா இருக்குது. படத்துக்கு வந்து கூடுதல் பலம் தேனி ஈஸ்வர் சாரோட ஒளிப்பதிவு. அப்படி தெற்கத்தி தேனி மலைச்சாரல் அப்படியே படம் நெடுக இருக்குது. அப்படியே ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, நிச்சயம் பார்க்கலாம். கேரண்டி மூவி. இந்த வீக்கெண்டுக்கு வந்து ரயில் வந்து ஃபேமிலியோடு வர்ற ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணோம்.